தக்காளி சட்னி செய்ய போகிறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன், 4 தக்காளி எடுத்துக்கிறேன், இவ்வளோ 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வச்சு நான் இப்போ தக்காளி தொக்கு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லஞ்சு தக்காளி தொக்கும் இந்த லெமன் ரைஸும் தான். கார்த்திகை 1 ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வெஜ்ஜு தான். முதல் நாள் லஞ்ச், கார்த்திகை 1 லஞ்ச். என்ன செய்கிறேன்றத நான் வீடியோவில் போடுறேன். முதல்ல வெங்காயம் தக்காளியை அரைஞ்சி வச்சுக்கலாம். தக்காளியை அரைஞ்சி வச்சுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டேன். தொக்கு தான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கடுகு, தக்காளி தொக்குன்றது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், கல்லுப்பு. நல்லா வதக்கலாம், வதக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். இதை நல்லா வதக்கிட்டு எல்லாருமே செய்கிறது தான், ரொம்ப சிம்பிளானது. இப்போ இதில் நான் அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கிறேன். சிம்பிள் ரெசிபி எதுனா தக்காளி தொக்கு தான். எல்லாருமே முதல்ல சமையல் பண்ணுறாங்கன்னா தக்காளி தொக்கு தான் செய்வாங்க. இப்போ இதில் நான் தனி மிளகாத்தூள் போடுறேன். எப்பவுமே தனி மிளகாத்தூள் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். தனி மிளகாத்தூள், அடுத்தது தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும், கிளம்பி விட்டுட்டு கிண்டி விட்டுலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இது நல்லா வதங்கட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குமே லெமன் ரைஸ் வேறு பண்ணணும். இப்போ இதுக்கு நான் லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஒரு 2 லெமன் எடுத்துக்க போகிறேன். லெமன் கட் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இது நல்லா ஜூஸ் லெமனா என்னன்னு தெரில. லெமன் இது தக்காளி தொக்கு ஆகிறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுப்போம். ஜூஸே வரலப்பா. தக்காளி தொக்கு ஆகிடுச்சு. அது இப்போ இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி சாப்பிட்டுக்குவேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். சூப்பர் டேஸ்ட். இதுதான் கடாயிலேயே லெமன் ரைஸ் பண்ணிடுறேன். செம்ம டேஸ்ட்டு. லெமன் ரைஸ் செய்யலாமா? கடுகு போட்டுக்கலாமா? கொஞ்சம் போட கடலை போட்டு அதோடய போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமா? பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா? கருவேப்பிலை போட்டுக்கலாமா? மிக்ஸ் பண்ணி விடலாமா? சால்ட்டு போட்டு விடலாமா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாமா? லெமன் ஊற்றிக்கிடலாமா? இதோட இந்த ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாமா? லெமன் ரைஸ் தக்காளி தொக்கு. கார்த்திகை மாதம் முதல் ஃபஸ்ட் டே லஞ்ச். கார்த்திகை மாதம் ஃபஸ்ட் டே லஞ்ச் தயாராகிடுச்சு. லெமன் ரைஸ் இப்போ இதில் உப்பு புளிப்பு பார்த்துக்கணும். புளிப்பு பார்த்தோம்னா இன்னொரு லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். சுவையான லெமன் ரைஸ். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணும் போட்டுக்கிடலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் வீட்லேயே சாப்பாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.